ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RKR 007. இன்றைக்கி நாம் 007 RKR 007 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸு. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சுவையில் இந்த ஸ்நாக்ஸ் இருக்க போது வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து நாம் 1 கப் ரவை எடுத்துருக்குறோம். 1 கப் ரவைக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஓகே, ஒரு பாத்திரத்தில் அதே அளவு 1 கப் ரவைனா அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்திடலாம். பாத்திரத்தில் சேர்த்திட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கலாம். நான் ஒரு சின்ன பவுலில் ரவை எடுத்துங்காட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துனா எனக்கு போதுமானது. 1/2 டீஸ்பூனோட நம்ம கம்மியாக தான் சேர்த்திருக்கிறோம். இதே எனக்கு போதும், ஏன்னா ரொம்ப சின்ன பவுலில் நம்ம ரவை எடுத்துருக்குறோம். ஓகே, அது நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எடுத்து வச்சு அந்த ரவையை அதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்ச ரவையை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம பொறுமையாக அதை வந்து நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், லைட்டாக கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி ஆகிக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் கிளறினீங்கன்னா கூட போதும். ரொம்ப வேக தேவையில்லை, 1 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இந்த ரவை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் வெந்த பிறகு அது வந்து நல்லா சுருண்டு வரும்போது அதை எடுத்துடலாம் நம்ம வெளியே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அது வெந்துக்கும். நல்லா கெட்டியாக தான் அது வெந்து வரும், ரொம்ப சாஃப்டாகலாம் வராது. ஏன்னா ஒரே ஒரு பவுல் மட்டும்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி தான் வரும். இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்தளவுக்கு பிசையலைனாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் பிணைஞ்சால் போதும். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தோல் எடுத்துகிட்டு நாம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் அந்த உருளைக்கிழங்குல நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்திருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே, இதெல்லாம் சேர்த்தியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஓகே, அது எல்லாமே ரெண்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து சப்பாத்தி கல்லில் எடுத்து சப்பாத்தி கல்லில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இதை வைங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். நாம் வந்து இதை வந்து அப்படியே சப்பாத்தி மாவு ரோல் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ரொம்ப லேசாக இல்லை, ஓரளவுக்கு மொத்தமாகவும் பண்ணிக்கலாம். நாம் பாருங்கள், இந்த மாதிரி நாம் ரோல் அவுட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார் மாதிரி இல்லைன்னா எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நாம் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டார் மாதிரி வச்சு எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வீட்டில் சும்மா சாதாரண பாத்திரத்தில் சின்ன சின்ன ஷேப் வரும்போது அதை கூட நம்ம அச்சு வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமாக இது செஞ்சு தரலாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அச்சு வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவுலேயும் நம்ம அச்சு வச்சு எடுத்துக்கலாம். மிச்சத்தை நம்ம எடுத்துகிட்டு மிச்சத்தை மறுபடியும் உருட்டி அதே மாதிரி அச்சு வச்சு எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சும்மா கத்தியில் கோடு போட்டுவிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அழகாக வரும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லுக்காக பார்க்குறதுக்கும் நல்லா ஷேப்பெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் நான் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி அச்சு வச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ கூட நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. சும்மா ஒரு கத்தி வச்சு சும்மா
ஸ்கொயர் மாதிரி கூட நாம் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்திடுங்க. எண்ணெய்க்குள்ளே போடுங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டு 2 பக்கம் நல்லா வேக விட்டு திருப்பி விட்டு அதை எடுத்துடலாம். ரவை ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ரொம்பவெல்லாம் நேரம் எடுத்துக்காது. சீக்கிரம் வந்து ஆயிலில் ஃப்ரை ஆயிரும். இது வந்து தக்காளி சாஸ் அந்த மாதிரில டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெறும் ஸ்நாக்ஸே நம்ம சாப்பிட்லாம். டீக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே இன்னும் வேணுன்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு லைட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை கூட நம்ம சேர்த்திக்கலாம். இன்னும் அது ஃப்ளேவர் சூப்பராக தூக்கி தரும். ஓகே, இது இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா செவந்து வரணும். அந்த மாதிரி நல்லா குக் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இதுலேயே நிறையா ஷேப் கூட செய்யலாம். நம்ம ரிங் மாதிரி செய்யலாம், இல்லைன்னா ஸ்மைலி மாதிரி செய்யலாம். நம்மளுக்கு எந்தெந்த ஷேப்பில் செய்ய விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் எல்லாத்தோட சிம்பிளானது. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டுட்டேன். ஓகே, இதை நம்ம இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இதை வேணால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்க ஒரு கப் வச்சிங்கனாலும் அதில் சீக்கிரமாக காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம RKR 007 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நாம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து நம்ம உள்ள சேர்த்திக்கலாம். இது சீக்கிரமாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இது பாருங்கள், ஷேப் போடுறத விட இந்த மாதிரி போட்டால் கூட நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் சீக்கிரம். ஓகே, பாய்.